கிருஷ்ணகிரி மாவட்டத்துல குறிப்பாக ஒசூர்ல தேர்தல் பிரச்சாரம் செய்தால் தோல்வி ஏற்படும் என்ற ஒரு அரசியல் ஆருடம் நீண்ட காலமாவே இருக்கு. இது தொடர்பான அரசியல் செய்திகளை விரிவா பார்க்கலாம். இந்த அரசியல் சென்டிமெண்ட் காரணமாக தான் திமுகவும் அதன் தலைவர் மு.க.ஸ்டாலினும் தோல்வி அடைந்ததாக பேச்சு அடிபடுது. இதனால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் காலங்களில் ஒசூர்ல பிரச்சாரம் செய்வதை தவிர்ப்பதை வழக்கமா வச்சிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் ஒசூரை தவிர்த்துவிட்டு கிருஷ்ணகிரி பகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார்கள். அதேபோல் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் கூட ஒசூரை தவிர்த்துவிட்டு தளி, வேப்பனஹள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி பகுதிகளில் மட்டுமே திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். இதற்கிடையில இந்த முறை தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் முதல்ல சூளகிரி அருகே காமன் தொட்டியில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் திடீரென கடைசி நேரத்துல திட்டம் மாற்றப்பட்டு ஒசூர் அந்திவாடியில பிரச்சாரம் மேற்கொண்டது திமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில திமுக ஆட்சி கட்டிலை இழந்து கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்ட ஸ்டாலின் தோல்வி அடைந்தது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு ஒசூர்ல அவர் பிரச்சாரம் செய்ததுதான் காரணம் என்ற கருத்து கட்சியினரிடத்திலும் அந்த பகுதி மக்களிடத்திலும் பரவலாக பேசப்படுது. இது தொடர்பாக அரசியல் விமர்சகர்கள் சொல்வது என்னவென்றால், ஒசூர்ல எல்.கே. அத்வானி மற்றும் ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்கள் பலர் பிரச்சாரம் செய்ததுடன் அவர்கள் அரசியல் பயணம் பாதிக்கப்பட்டதாக சொல்றாங்க. இப்படி பல சம்பவங்களை எடுத்துக்காட்டுடன் சென்டிமெண்ட்டுக்கு ஆதரவாக பேசுறாங்க. இதே போல்தான் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலையும் ஸ்டாலின் ஒசூர்ல பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டார். ஆனால் கடைசி நேரத்துல அதை மாற்றி சூளகிரியில பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். அதே தேர்தலில் ஒசூர்ல பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பதை அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இதனால் ஒசூர் அரசியல் சென்டிமெண்ட் தற்போது மீண்டும் பேசுபொருளாகி இருக்கு. இது ஒரு வதந்தி என கருதப்பட்டாலும் அதன் தாக்கம் அரசியல் வட்டாரங்கள்ல விவாத பொருளாக உள்ளது. 2 மாதங்களுக்கு முன் தஞ்சையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல ஸ்டாலின் பார்வையில பெரிய கோவில் கோபுரம் தெரியக்கூடாது என்பதற்காக திரை போடப்பட்ட சம்பவம் பெரும் பேசுபொருளானது. அதைத் தொடர்ந்து இப்போது ஒசூர் சென்டிமெண்ட்டும் அரசியல் வட்டாரத்துல விவாதத்துக்கு உள்ளாகி உள்ளது. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக கடைசி வரை போராடிய பெரியாரின் திராவிட இயக்க கொள்கைகளை பின்பற்றி வரும் திமுகவும் அதிமுகவும் இதை நம்புவது ஆச்சரியமளிப்பதாக இருக்கு. ஆனால் நம்ம தரப்புல விசாரிச்சு பார்த்த அளவுல அது வதந்தி என்று திமுக வட்டாரங்கள் சொல்கின்றன. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.